வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அரசாங்கத்திற்கு 2.6 பில்லியன் இழப்பீடு. கைது செய்யப்பட இருக்கின்ற முன்னாள் அமைச்சர். போர்க்காலத்தில் புலிகளால் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். செம்மணி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் ஒருவர் முக்கிய தகவல். புலிகள் அமைப்பினுடைய தலைவருடைய ஆயுதங்கள் இலங்கைக்கு கொள்கலனூடாக வந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாக்குமூலம் வழங்கலாம் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் ஒருவர் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கின்றார். கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட பாதாள உலக குழுவினுடைய தலைவர் காணொலி ஊடாக வெளியிட்ட முக்கிய தகவல். இதன் பின்னணி என்ன? அகமதாபாத்தில் விமான விபத்தில் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன என்பது தொடர்பில் 15 பக்கம் கொண்ட அறிக்கை இன்றைய தினம் வெளியாகியது. இவைகள் தொடர்பில் தான் இன்றைய இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். கிரைந்த துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு சட்ட நடைமுறைகளை புறக்கணித்து வழங்கியதனூடாக 2.62 பில்லியன் ரூபாய் அரசாங்கத்திற்கு இழப்பீடு ஏற்பட்டிருந்தது கடந்த காலத்தில். இந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜித சேனரத்ன மீது குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அவரை விசாரணைக்காக அழைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் அவர் பல்வேறுபட்ட காரணங்களை கூறிக்கொண்டு அந்த விசாரணைக்கு செல்லாமல் மலங்கடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த விசாரணைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நிலையில அவரை விசாரணைக்கு அழைத்த போதும் போலியான சில தகவல்களை இல்லாட்டி காரணங்களை கூறிக்கொண்டு அவர் அந்த விசாரணையில முன்னிலையாகாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய உதவியை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நாடி இருக்கிறது. அதாவது பல முறை தாங்கள் கேட்டுக்கொண்டும் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை. எனவே பிறப்பாணை அவர் மீது வழங்கப்பட வேண்டும். இந்த ஒரு விடயத்தினூடாக தாங்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற ரீதியில் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில நீதிமன்றம் என்ன விடயத்தை சொல்லி இருக்குன்னு சொல்லி சொன்னா, நீதிமன்றம் சொல்லுது அவருக்கு பிறப்பாணை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னா அவர் சார்பான ஏதாவது ஒரு தொடர்புடைய ஆவணங்கள் உங்களிடம் இருக்கிறதான்னு சொல்லி நீதிமன்றம் மேல் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது, கொழும்பு மேல் நீதிமன்றம். இப்படிப்பட்ட நிலையில ராஜித சேனரத்ன தொடர்புல அவர் நோய்வாய்ப்பட்டதாக கூறப்படுகின்ற ரீதியில ஒரு மருத்துவ அறிக்கை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஆவணம் தங்களுடைய அந்த கோப்பில் இருக்குது. இது தொடர்பில் தாங்கள் எதிர்காலத்தில் அறிவிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நீதிமன்றமும் இதனை விசாரித்து அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதை தீர விசாரித்து பிறப்பாணை அவருக்கு எதிராக வழங்க முடியும். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கு, அவரை விசாரிப்பதற்கான முழு அதிகாரமும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு இருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த கோப்புகளூடாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோப்புகளை சமர்ப்பித்து எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக பிறப்பாணையை கட்டளை பிறப்பிக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் அவர் இவ்வாறு தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்களை முன்வைக்கின்ற போது, அவர் அந்த விசாரணைக்கு வராமல் செல்கின்ற போது நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. அவர் தொடர்பான இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சிங்கள பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது முன்னாள் அமைச்சரான சேனரத்ன அவர் தொலைபேசி அழைப்பை எல்லாம் துண்டித்து தன்னுடைய வீட்டை விட்டு சென்று விட்டார் என்ற ரீதியில் அவர்களும் செய்திகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்கிற போது 1994 ஆண்டு 20ஆம் இலக்க லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றத்தின் கீழ் குறிப்பாக சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்ன நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அவர் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் தொடர்பான அவர் விசாரணைகள் இடம்பெற்று இந்த லஞ்ச ஊழலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல முக்கியமான முன்னாள் அமைச்சர்களாகட்டும் இவருடைய தொடர்பில் இருந்தவர்களாகட்டும் பலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனாலும் தொடர்ச்சியாகவே பார்க்கிற போது இந்த அரசாங்கம் லஞ்ச ஊழல் எதிர்ப்புக்கு எதிரான ஒரு அரசாங்கம் என்று கூறிக்கொண்டுதான் ஆட்சியை அமைத்துக் கொண்டார்கள். அவர்களும் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகள் இல்லாட்டி விசாரணைகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதே ஒழிய பாரிய அளவிலான கைது நடவடிக்கைகளோ அல்லது அவர்களுடைய அந்த தண்டனைகள் தொடர்பான விவரங்களோ எதுவும் தற்போது வரை வெளிவரவில்லை. கிட்டத்தட்ட நிறைய மாதங்களாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம் முழுமையாக விசாரணை செய்து அதன் ஊடாகத்தான் தண்டனையை பெற்றுக் கொடுப்போம்
என்ற ரீதியில் கூறிக்கொண்டே வருகின்றார்கள். ஆக நாட்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யாருக்கும் ஒரு பொதுவாக கைது செய்யப்படுகின்றார்கள், விசாரணையிடம் பெறுகிறது, பின்னர் அவர்கள் வெளியே செல்கின்றார்கள். இப்படியான நிலைதான் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னா சாகர காரியவசம் அவர் வெளியிட்ட செய்தியும் இன்றைய நாளில் மிக முக்கியமான செய்தியாக இருந்தது. அவர் என்ன விடயம் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, போர்க்குற்ற சூழ்நிலையில் புலிகள் தான் தமிழ் மக்களை படுகொலை செய்ததாகவும் இராணுவத்தினருக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். சாகர காரியவசத்தை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா அவர் பொதுபல சேனாவினுடைய பொது செயலாளராக இருக்கின்றார். ஊடகங்களுக்கு செம்மணி தொடர்பில் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற போதுதான் இந்த ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விடயங்கள் பற்றி பார்க்கிற போது யுத்த காலம், அதாவது போர்க்காலம் என்ற அந்த காலத்தில் புலிகள் தான் தமிழ் மக்களை கொன்று குவித்தார்கள், இதற்கும் இராணுவத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி சொல்கின்றார். அதில் பிற பெயர்களை அவர் குறிப்பிட்டு சொல்கின்றார். அதாவது இந்த போர்க்காலத்தில் நீலம் திருச்செல்வம், அப்பா பிள்ளை, அமிர்தலிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதிகளவான தமிழர்களை புலிகள் தான் சுட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இராணுவம் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் கொழும்புல கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களுள் பெரும்பாலானவர்கள் புலிகள்னால கொலை செய்யப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். துரையப்பாவை கொன்றதும் புலிகள் தான். யாழ்ப்பாணத்தினுடைய புலிகளுடைய பயங்கரவாத நடவடிக்கைகளை அனுமதிக்காத சமாதானத்தை கோரிய மக்களை கூட புலிகள், தமிழ் மக்களை கூட புலிகள் கொன்றொழித்தார்கள். அரசியல் லாபத்திற்காக தமிழ் தரப்பு செம்மணியை இந்த ஒரு விடயத்திற்காக மேற்கோள் காட்டி சொல்கின்றார்கள். ஐநா மனித உரிமையாளரும் அங்கு வந்திருக்கின்றார். இப்படியாக தமிழ் தரப்பு இதே ஒரு அரசியல் லாபகர நோக்கத்திற்காக தான் செம்மணி விடயத்தை கையில் எடுத்திருக்கிறதுன்னு சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் இராணுவத்திற்கு எதிராகவும் தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் இந்த அரசாங்கம் வாய் திறக்கவில்லை. ஆனால் பொதுபல சேனா பொது செயலாளராக இருக்கிறதால அவர் நாமல் ராஜபக்ஷ சொல்றார். நாமல் ராஜபக்ஷ இந்த ஒரு விடயத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இதனை மறுத்தார். ஆளுங்கட்சியினர் இது தொடர்பில் வாயை திறக்கவில்லை என்று சொல்லித்தான் சாகர காரியவசம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது சொன்னார். ஆக அவர் சொல்றார், புலிகள் தான் தமிழ் மக்களை கொன்றொழித்தார்கள் என்று சொல்லி இராணுவத்தினர் எந்த ஒரு போர்க்குற்றங்களையும் புரியவில்லை என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் போர்க்குற்றங்களுக்கு சாட்சிகளும் இருக்கிறது, ஆதாரங்களும் திரட்டப்பட்டிருந்தது. பல கொலை சம்பவங்கள், பாலியல் பலாத்காரங்கள் இடம்பெற்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டு செம்மணி அதற்கு ஒரு சாட்சியாக கூட விளங்குகிறது. இப்படிப்பட்ட நிலையிலும் மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு வெளிப்பட்டு வருகின்ற இந்த காலத்திலையும் அவர்கள் தொடர்ச்சியாகவே இலங்கையில் போர்க்குற்றம் நடக்கவில்லை, இதை கொன்றதும் கூட புலிகள் தான் என்றுதான் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். எனவே தமிழர்கள் சார்பான நீதி விசாரணை என்பதற்கு அப்பால போர்க்குற்றம் ஒன்று நடக்கவே இல்லை என்பதைத்தான் அவர்கள் ஆணித்தரமாக, ஆதாரங்கள் இருக்கிற பட்சத்திலையும் ஆணித்தரமாக முன்வைக்கின்றார்கள். அது இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறினாலும் இராணுவத்தை பாதுகாப்பதில் மிக முக்கியமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள். மிக கொடூரமாக கைகள் கட்டப்பட்ட நிலையில், பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்டு புதைக்கப்பட்ட நிலையிலையும், அவர்கள் தொடர்பான சாட்சியங்கள் இருக்கிற பட்சத்திலையும் இராணுவத்தினர் தொடர்ச்சியாக அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட இராணுவத்தினரை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியோ அல்லது அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியோ தொடர்ச்சியாக வரக்கூடிய அரசாங்கங்கள் எதுவும் முன்னெடுக்கவில்லை என்பதுதான் சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. இப்படியாக சிங்கள தரப்பு அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், தொடர்ந்து வரக்கூடிய அரசாங்கங்கள் இராணுவத்தை காப்பாற்றுவதை தான் மிக முக்கியமான கருத்தாக கொண்டு சேர்க்கின்றார்களே தவிர நீதியை நிலைநாட்ட வேண்டும், இல்லாட்டி அது எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் அக்கறை கொள்வதாக தெரியவில்லை. மேலும் புலிகள் சார்ந்த இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்தது. அதாவது புலிகள் அமைப்பினுடைய தலைவருடைய கொள்கலன்கள் தான் இருந்ததாக நாடாளுமன்றத்தில் அண்மையில் கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வந்தது. இந்த ஒரு கருத்துக்கு விமல் ரத்நாயக்க ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது உண்மையில் புலிகளுடைய ஆயுதங்கள், புலிகளுடைய தலைவருடைய ஆயுதங்கள் தான் கொள்கலனில் வந்தது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் நீங்கள் வாக்குமூலத்தை கொடுக்கலாம். எனவே இதற்கே நீங்கள் அச்சப்படுகின்றீர்கள் என்ற ரீதியில் தான் பிமல் ரத்நாயக்க ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது பரிசோதனையின்றி இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான தயாசிறி ஜெயசேகர முன்வைத்த விடயங்களை சுட்டிக்காட்டித்தான்
பிமல் ரத்நாயக்க இந்த ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது கொள்கலன் ரீதியாக நீங்கள் சொன்ன விடயம் உண்மை என்று சொல்லி சொன்னால் போய் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் உங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யுங்கள், அல்லாட்டி அது பொய் என்று சொல்லி சொன்னால் அது பொய் உரைத்ததாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். புலிகள் அமைப்பினுடைய தலைவருடைய ஆயுதங்கள் தான் இந்த கொள்கலனில் இருந்தது, அது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று சொல்லித்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதற்கு பதிலாக இதை முழுவதுமாக விசாரிக்க வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு பாரதூரமான கருத்து, எனவே இதனை விசாரிக்காமல் இருக்க முடியாது, விசாரணைக்கு செல்வதற்கு இவர்கள் ஏன் அச்சம் அடைகின்றார்கள் என்ற ரீதியில் பிமல் ரத்நாயக்க கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி இவ்வாறான விடயங்களை ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் பொய்யான விடயங்களை நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி பொய்யுரைக்க முடியுமா என்ற ரீதியிலையும் பல விடயங்களை அவர் சொல்லி இருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த பேச்சுரிமையை பயன்படுத்தி கொண்டும் நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டும் இவ்வாறான விடயங்களை பொய்யுரைக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. அவர் மேலும் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அதாவது கடந்த ஜனவரி மாத கால பகுதியில் இந்த கொள்கலன்கள் மேல் மாகாண ஆளுநருடையது என்று சொல்லி அனைவரும் குறிப்பிட்டார்கள். நாடாளுமன்றத்திலையும் அதை குறிப்பிட்டு கூச்சலிட்டார்கள். ஆனாலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் தற்போது அவர்கள் இந்த ஒரு விடயத்தில் வாய் திறக்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார். 323 கொள்கலன்கள் விடுவிப்புக்கு நான் அனுமதி வழங்கியிருந்ததாக குறிப்பிடும் குற்றச்சாட்டை தான் முற்றாக நிராகரிக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். 5 மாதங்களுக்கு பின்னர் இருந்த இந்த கொள்கலன்களை தான் நான் விடுவித்தேன். ஆக இவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். நான் விடுவித்திருந்ததாக இருந்தால், அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் விடுவித்திருந்ததாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், உங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யுங்கள், எனவே நீங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இந்த கொள்கலன்களை விடுவிக்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது. அமைச்சர் என்ற வகையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சில அதிகாரங்களை நான் பயன்படுத்துகின்றேன். ஆனால் தனிப்பட்ட தேவைகளுக்காக அந்த அதிகாரங்களை நான் பயன்படுத்தியதில்லை. ஆக மொத்தத்தில் புலிகளுடைய தலைவனுடைய ஆயுதங்கள் கொள்கலனிலிருந்து வந்தது என்ற செய்தி முற்றிலும் பொய்யானது என்று சொல்லித்தான் பிமல் ரத்நாயக்க வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றார். இந்த பரிசோதனையின்றி கொள்கலன்களை தன்னால் விடுவிக்க முடியாது, தனக்கு அது தொடர்பில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி இவ்வாறான பொய்களை உரைக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் அவர் ஒரு விடயத்தை சொல்கின்றார். அதாவது அரசு நீதியை மோசடி செய்து தாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை, இந்த பாரதூரமான விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிமல் ரத்நாயக்க சொல்கின்றார். ஆக அவர் தாங்கள் என்று சொல்றது தேசிய மக்கள் சக்தி கட்சியை தான் அவர் சொல்லுகின்றார். எனவே இந்த ஒரு நிலையில் தாங்கள் நிதியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, இல்லாட்டி ஊழல் செஞ்சு தான் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு தேவையும் இல்லை என்று சொல்லி தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இது தொடர்பிலையும் பல வாத பிரதிவாதங்கள் அண்மையில் வெளிவந்திருந்தன. எனவே அவர் இந்த தெளிவுபடத்தில் முன்னெடுத்திருக்கின்றார். எனவே பார்ப்போம் எவ்வாறான விடயங்கள் எதிர்காலத்தில் இது தொடர்பில் இந்த கொள்கலன் பிரச்சனை தொடர்பில் எழப்போகிறது என்பது தொடர்பிலையும். இதே நேரத்தில் மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயம் இன்றைய நாளில் பேசப்பட்டது. அதாவது பாதாள உலக குழுவினுடைய தலைவர்கள் 2 கைது செய்யப்பட்டதாக அறிவித்திருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு காணொளி ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. உண்மையில் மலேசியாவில் கைது செய்யப்பட்டதாக கூறி இருக்கக்கூடிய அந்த 2 பாதாள உலக குழுவினுடைய தலைவர்களும் இவ்வாறாக காணொலியூடாக தைரியமாகவே ஊடகங்கள் பொய்யை பரப்புகிறது, தாங்கள் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி வெளிப்படுத்தி இருப்பது ஆனது பாரதூரமான தேசிய பாதுகாப்பிற்கு ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அண்மையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் மலேசியாவில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படக்கூடிய 2 பிரதான பாதாள உலக குழு தலைவர்கள் தான் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்ட காணொலியில் இது தொடர்பில் முன்வைத்திருக்கிறார்கள். பிரபல யூடியூப் இணைய தளம் ஒன்றின் நிகழ்ச்சிக்கு இந்த 2 பாதாள உலக குழு தலைவர்களும் கருத்து வெளியிட்டிருப்பதான செய்தியானது இன்றைய நாட்களில் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. இந்த செய்தியும் மிக முக்கியமான ஒரு பாரதூரமான விடயமாக பார்க்கப்பட்டது. காரணம், அவர்கள் 2 கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் காணொலியூடாகவே கைது செய்யப்படவில்லை என்பதை வெளிப்படையாக கூறியது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 நபர்களை பார்க்கிற போது அவர்களுடைய பெயர் ஹொமாண்டோ சலிந்த மற்றும்
ஹொகல் பத்ர பத்மேதான் ஆகிய இருவரும் தான் இவ்வாறாக காணொலியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த கேகல் பத்ருவை பார்க்கிற போது கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் அவரும் ஒரு பாதாள உலக குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கின்றார். எனவே அவருடைய அந்த படுகொலையில் இவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனவே பொய்யான ஊடகவியலாளர்கள் போலி செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். தங்களை எவரும் கைது செய்யவில்லை என்று சொல்லித்தான் அவர்கள் அந்த காணொலியில் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி ஊடாகத்தான் அவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய கருத்தை காணொலி ஊடாக பதிவு செய்திருக்கின்றார்கள். சலிந்த என்ற பாதாள உலக குழுவினுடைய உறுப்பினர் வீடியோ அழைப்பை மேற்கொண்டு தன்னுடைய முகத்தை கூட காண்பித்திருந்தார் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த காணொலி அழைப்பானது காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினருக்கு ஒரு சவால் விடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் மிக முக்கியமாக 2 பாதாள உலக குழு தலைவர்கள் இப்படி வேறொரு நாட்டில் இருந்து இலங்கையில் பல படுகொலைகள் கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் காவல்துறை அவர்களை கைது செய்வதற்கு முடியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் பல விமர்சனங்களும் எழுப்பப்பட்டிருந்தது அண்மைய நாட்கள். அதாவது புலிகள் காலத்தில் நீங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றியை ஈட்டினீர்கள் சொல்லி வெளிப்படையாகவே அறிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், போர் வெற்றியை கொண்டாடுகின்றீர்கள். அப்படிப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்ட நீதிமன்ற வளாகத்திற்குள் படுகொலை செய்யப்பட்ட இசார சிவந்தி தொடர்பில் எந்த விதமான விடயங்களையும் இல்லாட்டி அவர் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் இல்லை என்றுதான் சொல்லு. அவர் தொடர்பான பேச்சுக்களே அடிபடாமல் மலங்கடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வந்த செய்திகள், அவர் அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் அந்த செய்திகளும் அறிக்கைகளும் வெளிவந்தது. ஆனால் இப்பொழுது நீண்ட காலமாகியும் அவர் கைது செய்யப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாதாள உலக குழுக்களுடைய ஆதிக்கம் இலங்கையில் பல மட்டங்களில் உயர்வாக இருக்கிறது. எனவே இது இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பிற்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்கள் வெளியில இருந்து காணொலியை வெளியிடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த ஒரு நிலையானது உயர்வாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பிலையும் இன்றைய தினம் அதிகமாக பேசப்பட்ட விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் மேலும் பல விடயங்களை ஆராய்கின்ற போது குறிப்பாக இந்த அகமதாபாத்தில் இருந்த விமான விபத்து தொடர்பில் மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைய நாளில் வெளியானது. குறிப்பாக அவர்கள் அந்த கருப்பு பட்டியை விசாரணை உட்படுத்தி அறிக்கை ஒன்றை 15 பக்கங்களில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்பது தொடர்பில் தான் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் போது அகமதாபாத்தில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி விமான விபத்து இடம்பெற்றிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய பயணிகள் சரி, அந்த விமானம் விபத்து விழுந்த இடத்திலையும் சரி உயிர் சேதங்கள் நிறைய இடம்பெற்றிருந்தது. இது பாரதூரமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் இன்றைய தினம் 12ஆம் தேதி 15 பக்க அறிக்கை, அந்த விமான விபத்து ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பான அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. விபத்துக்குள்ளான இந்த ஏர் இந்திய விமானத்தினுடைய கருப்பு பட்டியலில் இருந்து மீட்கப்பட்ட உரையாடல்களை அடிப்படையாக வைத்து தான் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அறிக்கை கூறுகின்ற போது என்னன்னு சொல்லி சொன்னால், விமானம் புறப்பட்டு 32 நொடிகளில் 2 இயந்திரங்களும் கோளாறு காரணமாகத்தான் விமான விபத்து இடம்பெற்றிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்று சொல்லி சொல்கின்றது. அதே நேரத்தில் விமானிகள் இருவருக்கும் இடையில ஒரு கருத்து பரிமாறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு விடயமும் அந்த கருப்பு பட்டியினூடாக வெளிவந்திருக்கிறதாக கூட அந்த 15 பக்க அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது.